காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஜெபிப்போம். பரலோகத்தின் அன்பு தேவனே, அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒரு புதிய நாளுக்காக, புதிய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னவரே, நோக்கி பார்க்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இன்றைக்கு உறவாட வேண்டுமா ஜெபிக்கிறேன். என்னோடு இப்பொழுது ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கர்த்தர் இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டி வந்திருக்கிறேன். கேட்கக்கூடிய சத்தியங்களை நாங்கள் கேட்பது மட்டுமல்லாமல் பிறருக்கு சுவிசேஷமாக அறிவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தியான தலைப்பு ஆத்துமநேசரின் 7 வார்த்தைகள். கடந்த 2 நாட்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையுண்டிருந்த போது 7 முக்கியமான வார்த்தைகளை பேசினார். அதிலே 4வது வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் தொடர்ச்சியாக அந்த சத்தியத்தை கேட்போம். மத்தேயு 27:46 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இதன் அடிப்படையிலே நேற்றைய தினத்திலே செய்தியை கேட்டோம். அன்பானவர்களே, பாவம் செய்த கெட்ட குமாரன் இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று தீர்மானித்தார் அல்லவா? பரிசுத்த வேதாகமத்தில் அந்த சம்பவம் இருக்கிறது. லூக்கா 15:19 படிக்கிறோம். முழு வேதாகமத்திலும் இந்த ஒரே இடத்தில்தான் இயேசு கிறிஸ்து தேவனை பிதாவே என்று அழைக்காமல் என் தேவனே என் தேவனே என்று அழைத்தார். உலகத்தின் பாவங்களை சுமந்த இயேசு இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்பட நான் பாத்திரன் அல்ல என்பதை போல அவர் உணர்ந்தார். பாவத்தின் கொடூரம் அவரை கைவிடப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளிட்டு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21 படிக்கிறோம். பாவமானது மட்டுமல்ல, நமக்காக சாபமாகவும் மாறினார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி
நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3:13 படிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? புறக்கணிக்கப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறீர்களோ? உங்கள் நிலைமையை இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே அறிவார். அவர் உங்களை கைவிடாமல் உங்களை அரவணைத்துக் கொள்ளும்படி அவரை நோக்கி பாருங்கள். பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று ஏசாயா 53:12 படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்தும நேசர் சிலுவையிலே மொழிந்த 5வது வார்த்தை என்னவென்றால், யோவான் 19:28 அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு முதலாம் வார்த்தையில் தம் சத்துருக்களை பற்றி சிந்தித்தார். 2ஆம் வார்த்தையில் மனம் திரும்பிய கள்ளனை குறித்து சிந்தித்தார். 3ஆம் வார்த்தையில் தன் தாயை குறித்து சிந்தித்தார். 4ஆம் வார்த்தையில் கைவிடப்பட்ட நிலைமையை குறித்து சிந்தித்தார். 5ஆம் வார்த்தையில் தன் தாகத்தை குறித்து சிந்திக்கிறார். இயேசுவின் இந்த தாகம் நம்மேல் அவர் வைத்த பாசத்தினாலும் நேசத்தினாலும் வந்ததாகும். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது என்று உன்னத பாட்டு அதிகாரம் 8:7 படிக்கிறோம். அந்த தாகத்தினால் தான் அவர் நமக்காக பரலோகத்தை உதறினார், தேவனுடைய பணிவிடையை புறக்கணித்தார், தலை சாக்கிய இடமின்றி ஊழியம் செய்தார். இப்பொழுது சிலுவையிலே தாங்கொண்ணாத தாகத்தால் வாடுகிறார். தாகமாய் இருக்கிறேன் என்று யாரை பார்த்து சொல்லுகிறார்? கள்ளனை பார்த்தா? சீஷனாகிய யோவானை பார்த்தா? தாயாகிய மரியாளை பார்த்தா? அல்லது ரோம போர் சேவகர்களை பார்த்தா? இல்லை, நாம் ஒவ்வொருவரையும் பார்த்துதான் தாகமாய் இருக்கிறேன் என்கிறார். அது எப்படிப்பட்ட தாகம்? முதலாவது, அது சரீர பிரகாரமான தாகம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று 1 தீமோத்தி 3:16 படிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமானது என்று யோவான் 1:14 குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மாம்சத்தில் இருந்தபடியால் சரீர தாகம் அவரை வருத்திட்டு. சரீர தாகத்திற்கு அவர் அப்பாற்பட்டவர் அல்ல. அவர் பசியாய் இருந்தார் என்று மத்தேயு 4:2 படிக்கிறோம். இளைப்படைந்திருந்தார் என்று யோவான் 4:6 படிக்கிறோம். கோபமுடையவரானார் என்று மார்க் 3:5 படிக்கிறோம். மனதிறக்கம் உள்ளவரானார் என்று மத்தேயு 9:36 குறிக்கப்பட்டிருக்கிறது. துயரம் உள்ளவர் ஆனார் என்று மத்தேயு 26:37 படிக்கிறோம். மனிதருக்குள்ள எல்லா குணாதிசயங்களும் உள்ளவருக்கு சரீர தாகம் ஏற்படுவதில் வியப்பு ஒன்றுமில்லையே. அவர் தாகத்தை தீர்க்கிறவர் தான், ஆனாலும் அவர் தாகமாயிருக்கிறார். அடிமை பெண் ஆகாரின் மகன் தண்ணீர் இல்லாமல் வறண்டு சாகும் நேரத்திலே ஆகாரின் கண்களை திறந்து தண்ணீர் துறவை காண்பித்தார். ஆதியாகமம் 21:19. இஸ்ரவேலர் தாகமாய் இருந்த போது மாராவின் தண்ணீரை மதுரமாக்கி குடிக்க கொடுத்தார். யாத்திராகம் 15:25. சிம்சோன் லேஹி பள்ளத்தாக்கில் மிகுந்த தாகமுடையவராய் இருந்த போது தேவன் அந்த பள்ளத்தாக்கை பிளந்து தண்ணீர் ஓடும்படி செய்தார். நியாயாதிபதிகள் 15:18-19 படிக்கிறோம். கர்த்தருடைய தாகத்தை தீர்ப்பது எப்படி? சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மத்தேயு 10:42 சொல்லப்பட்டிருக்கிறது. என் சகோதரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மத்தேயு 25:40 படிக்கிறோம். இரண்டாவதாக, இயேசுவின் தாகமானது வேத வாக்கியங்கள் மீது உள்ள தாகமாகும். மீண்டும் ஒருமுறை இந்த வசனத்தை கவனமாய் வாசித்து சிந்தித்து பாருங்கள். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இயேசு சிலுவையில் தங்கிக் கொண்டிருந்த போதிலும் கூட வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டுமே என்ற தாகம் அவருக்கு இருந்தது. அவரை குறித்த எல்லா காரியங்களையும் வேதம் முன் அறிவித்திருந்தது. சிநேகிதரால் காட்டிக் கொடுக்கப்படுவது சங்கீதம் 38:11 படிக்கிறோம். சீஷர்களால் கைவிடப்படுவது சங்கீதம் 31:11. பொய்யாக குற்றம் சாட்டப்படுவது சங்கீதம் 35:11. வாய் திறவாது நிற்பது ஏசாயா 53:7. சிலுவையில் அறையப்படுவது சங்கீதம் 22:16. ஏளனமும் பரிகாசமும் செய்வது சங்கீதம் 109:25. அவர் உடைக்காக சீட்டு போடப்படுவது சங்கீதம் 22:18. தேவனால் கைவிடப்படுவது சங்கீதம் 22:1. இவை எல்லாம் நிறைவேறிவிட்டன.
இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டா என்பதிலே கிறிஸ்து தாகமுடையவராக இருந்தார். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சங்கீதம் 69:21 என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று மத்தேயு 24:35 படிக்கிறோம். மூன்றாவதாக, இயேசுவினுடைய தாகம் ஆத்தும தாகம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என்று ஏசாயா 53:11 படிக்கிறோம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் என்று ஏசாயா 53:12 சொல்லித் தருகிறது. கெத்சமனே தோட்டத்திலே அவருடைய ஆத்துமா வியாகுலம் அடைந்திருந்தது. நரகத்தில் தள்ளப்பட்ட ஐஸ்வர்யவானைப் போல நானும் நீங்களும் வேதனைப்படக்கூடாதே என்பதில் இயேசு அதிக அக்கறை உள்ளவராயிருந்தார். ஆம், அவருடைய தாகம் நம்முடைய ஆத்மாவை பற்றிய தாகம். நான்காவதாக, அவருடைய தாகம் தெய்வீக தாகம். அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமே என்கிற தாகம். எபிரேயர் 2:10-11 படிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவின் தாகமுள்ள இரத்தத்தால் தான் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்குள் நிச்சயமாகவே ஆத்தும தாகம் உண்டாக வேண்டும். நரகத்திற்கும் பாதாளத்திற்கும் செல்கிற மக்களை குறித்து ஒரு தாகம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அந்த தாகத்தை சுமந்து தானே டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா காடுகளுக்கு சென்றார். தந்தை டைமண்ட் குஷ்டரோகிகள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படி விரைந்தார். ஆகவே கிறிஸ்துவின் தாகத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆத்தும நேசரின் 7 வார்த்தைகளிலே 6வது வார்த்தை, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். யோவான் 19:30 படிக்கிறோம். முடிந்தது என்பது வெற்றி பெருமிதமான ஒரு வார்த்தை. ஒரு நோயாளியின் உயிரை காக்க டாக்டர் பெரிய ஆபரேஷன் செய்து உயிர் காப்பாற்றப்படும் போது முடிந்தது என்ற வார்த்தை வெற்றி புன்னகையோடு தோன்றுமல்லவா? மிக வல்லமையான எதிரி அரசனோடு வீர தீரமாக போரிட்டு வெற்றி பெறும் போது முடிந்தது என்கிற ஜெய கம்பீரம் அந்த வீரர்களின் முகத்தில் தோன்றும் அல்லவா? மிக கடினமான பிரசவ வேதனை முடிந்து குழந்தையின் முகத்தை பார்க்கும் போது அப்படா என்று தாய் நிம்மதி பெருமூச்சு விடுவாள் அல்லவா? பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு சிற்பத்தை செதுக்கும் சிற்பி அது மிக அழகாக அமையும் போது சந்தோஷத்தோடு முடிந்தது என்று சொல்வான் அல்லவா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் ஆவலோடு கர்த்தரை நோக்கி பார்த்தார். சங்கீதம் 138:8. அதுபோலவே நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து தேவனின் பாவங்களை மன்னித்தார், சாபங்களை தீர்த்தார், நோய்களை குணமாக்கினார், சத்துருவின் தலையை நசுக்கினார், எல்லாவற்றையும் எனக்காக சிலுவையிலே செய்து முடித்தார் என்று நம் கண்கள் ஆனந்த கண்ணீர் சிந்துகின்றது. கர்த்தர் ஒருபோதும் முடிந்து போகிறவர் அல்ல, முடித்து நிறைவேற்றுகிறவர். அவரது கிருபையால் நாம் நமது ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்கிறோம். கர்த்தருக்காக செய்ய வேண்டிய பணிகள் அனைத்தையும் முழுமூச்சோடு நிறைவேற்றி முடிக்கிறோம். ஆனால் நாமோ முடிந்து போகாமல் நித்திய காலமாய் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மொழிந்த 7ஆம் வார்த்தை என்னவென்றால், இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். லூக்கா 23:46 படிக்கிறோம். 7 வார்த்தைகளில் இது கடைசி வார்த்தை. இயேசுவின் பூமிக்குரிய வாழ்க்கை நேரம் முடிகிற தருவாயில் வந்துவிட்டது. கடைசி வார்த்தையை எந்த மனுஷரோடும் அவர் பேசவில்லை. அவருடைய உள்ளம் பிதாவோடு உறவாடி கொண்டிருந்தது. அந்த கடைசி வார்த்தை ஒரு ஜெபத்தின் வார்த்தையாய் இருந்தது. கிறிஸ்துவின் வார்த்தைகளை பின்பற்றின ஸ்தேவான் மரண நேரத்தில் கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார். அப்போஸ்தலர் 7:59 படிக்கிறோம். ஒருவேளை அவர் தன்னை சூழ்ந்து நிற்பவர்களை கவனித்திருப்பாரானால் அவருடைய விசுவாசம் மாறி இருந்திருக்கும். கிறிஸ்துவின் கடைசி நேரத்தில் சாத்தான் வந்து தனக்குரிய சரக்கு ஏதாகிலும் கர்த்தரிடத்தில் இருக்கிறதா என்று சோதித்து பார்த்திருக்க கூடும். இயேசு முன்னதாகவே சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று யோவான் 14:30 படிக்கிறோம். பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்கள் மரண நேரத்தில் பரலோகத்தையும் பரலோக பிதாவையும் நோக்கி கொண்டிருந்தார்கள். D.L. மூடி என்ற பக்தன் மரண நேரத்தில் உலகம் கடந்து போகிறது, பரலோகம் எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது, இது என் முடி சூட்டு விழாவின் நாள் என்றார். ஜான் நியூட்டன் என்ற பக்தன் சந்தோஷமாக, நான் இப்பொழுது மரிப்போரின் தேசத்தில் இருக்கிறேன், இன்னும் சில வினாடி நேரங்களில் நித்திய ஜீவனுள்ள ஒரு தேசத்திற்கு கடந்து செல்வேன் என்றார். டாக்டர் கூலன் என்ற தேவ ஊழியக்காரர் சொன்னார், மரணம் எவ்வளவு இனிமையானது, எனக்கு முழுதும் ஆற்றல் இருந்தால் மரணத்தால் வரும் மகிமையை நான் விவரிப்பேனே என்றார். மார்கரெட் பிரியர் என்ற சகோதரி சொன்னார், நித்தியம் எனக்கு முன்பாக மகிமையின் சமுத்திரமாக ஆனந்த நடனமாக ஆடுகிறது என்றார். ஆனால்
கிறிஸ்து அற்ற மரணம் எத்தனை வேதனையானது. நார்த்திகவாதியான வால்டர் சொன்னார், ஐயோ, மனுஷனாலும் தேவனாலும் கைவிடப்பட்டேன் நான் என்றார். ரோம சக்கரவர்த்தியான சீசர் குத்தி கொலை செய்யப்பட்ட போது, ஐயோ புரூட்டஸ் நீயா என்று வேதனை தழும்பும் குரலில் கூறினார். பிரான்ஸ் தேச ராஜா சார்லஸ் மரிக்கும் போது, ஐயோ, நான் எவ்வளவு அதிகமாய் ரத்தம் சிந்தினேன், எத்தனை கொலைகள், வன்முறைகள், அநியாய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நித்தியத்தை இழந்து போனேனே என்றார். மிராபு என்ற நாத்திகன், நித்தியம் எனக்கு நடுக்கமா இருக்கிறது, எனக்கு மயக்க மருந்து கொடுங்களேன் என்றார். ஆனால் இயேசுவோ பூரண சமாதானம் உடையவராய் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொடூரங்களை வென்று, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை கொடுத்தார். பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள உறவு நம்மை பரவசப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தைகள் மரணத்தையும் மகிழ்ச்சியோடு சந்திக்க நம்மை ஏவி எழுப்புகிறது. ஆத்தும நேசரனுடைய 7 வார்த்தைகளை, முக்கியமாக சிலுவையில சொன்ன அந்த 7 வார்த்தைகளையும் அருமையாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தந்தார். அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். செபிப்போமா. எங்கள் அன்பு ஆத்தும நேசரே, எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உருவாக்கப்பட்டு நீர் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து ஊழியம் செய்த போது பட்ட பாடுகளை நாங்கள் தியானிக்கும் போது 7 வார்த்தைகளை முக்கியமாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போதே பேசினீர் அப்பா. அந்த 7 வார்த்தைகளையும் நாங்கள் கடந்த 3 நாட்களாக தியானிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிந்து உமக்கு ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டவர்கள் ஆண்டவரே, உம்மை மனதிலே நிறுத்தி நீர் எங்களுக்காகவே இதை எல்லாம் செய்தீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு உம்மை முழு மனதமாக நேசிக்க, உம்மையே பற்றி கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் நிறைவு பெறும். எங்கள் தேவனோடு நாங்கள் நித்தியமாக வாழ்வோம். இந்த உலகத்திலும் சம்பூர்ணமாக கர்த்தர் வாழ கிருபை செய்திருக்கிறீர் என்கிற சந்தோஷத்தோடு உலக ஓட்டத்தை தொடர உதவி செய்யும். சமர்ப்பிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். நீரே மகிமையை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பஞ்சம் பசிக்கும் பட்டாயத்துக்கும் வெகு கூடும் பால் கொள்ளை நோய் விஷதோஷத்துக்கும்